ஹலோ வீவர்ஸ். நானும் என்னோட ஹஸ்பண்டுமே புவர் ஃபேமிலி சேர்ந்தவங்க. எங்க வீட்லயா இருக்கட்டும், அவங்க வீட்லயா இருக்கட்டும், ஒரு விஷயத்த மட்டும் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டா சொல்லிக் குடுத்தாங்க. அது என்ன அப்டின்னா, சிக்கனமா வாழ்றது. அதாவது தேவையில்லாத செலவ நாங்க செய்ய மாட்டோம். வெளில போய் அடிக்கடி நாங்க போய் சாப்பிடுறது கிடையாது. பழைய கார தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். புதிய கார நாங்க வாங்க மாட்டோம். இப்ப ஏதாவது வாங்கணும் அப்டின்னா, ஆஃபருக்காக நாங்க வெயிட் பண்ணி, ஆஃபர் ஷாப்பிங் தான் நாங்க பண்ணுவோம். அன்னெசசரி செலவ நாங்க செய்யவே மாட்டோம். ஆஃபர் இருக்குன்னு சொல்லி தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே நாங்க வாங்குறதே கிடையாது. எது எங்களுக்கு ரொம்ப நீடியா இருக்கோ, அந்த பொருள மட்டும் தான் நாங்க வாங்குவோம். நாங்க பணக்காரரா இல்லையே, நாங்க ரொம்ப ஏழையா இருக்கோம்ன்னு சொல்லிட்டு நானா இருக்கட்டும், என்னோட ஹஸ்பண்டா இருக்கட்டும், நாங்க நெனச்சதே கிடையாது. நெறைய கஷ்டங்கள நாங்க சந்தித்தோம். ஆனாலும் அந்த கஷ்டத்த சந்தோஷமா ரிசீவ் பண்ணிட்டு, நாங்க ஏழையா இருந்தாலும் பரவால்ல, சந்தோஷமா இருக்குன்ற ஒரு தாட் எங்களுக்கு ஆப்வியஸா எப்பவுமே இருந்தது. நாங்க பணக்காரரா இல்லையே அப்படின்ற ஃபீல் எங்களுக்கு ஒரு நாளும் கூட வந்தது கிடையாது. எனக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் எனக்குமே வேலை கிடைச்சது. நானும் என் ஹஸ்பண்டும் ஃபுல் டைம் வேலைய பார்த்துட்ருந்தோம். எங்களுக்கு கிடைக்கிற சம்பளத்த நாங்க வீண் செய்யாம அத அப்படியே சேமிப்போம். என்ன தேவையோ அந்த சாமான் மட்டும் வாங்கி, கொஞ்சம் தேவையான துணிமணிய வாங்கி, இருக்கிற பணத்த எல்லாமே நாங்க சேர்த்து வச்சிருந்தோம். ஸோ, அந்த சேர்த்து வச்ச பணத்தில ஒரு பழைய வீட வாங்கிட்டோம். அந்த பழைய வீட்ட வாங்கிட்டு, அந்த வீட்ட ரிப்பேர் செஞ்சுட்டு, கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சுட்டு அத நாங்க வித்துட்டோம். அந்த வீட்ட வித்ததுக்கப்புறம் வித்தின் 1 ஆர் 2 இயர்ஸ்ல நாங்க ஒரு பெரிய வீடு வாங்கிட்டோம். நாங்க சேர்த்து வச்ச பணத்தில அந்த வந்த ப்ராஃபிட்ல வச்சு நாங்க ஒரு பெரிய வீடு எங்க குடும்பத்துக்காக வாங்குனோம். பிகாஸ் எங்களுடைய குடும்பம் நான், என்னோட ஹஸ்பண்ட், என்னோட இன்லாஸ் இருக்காங்க. அப்புறம் எங்களுக்கு ஏதாவது குழந்தை பொறந்தது அப்படின்னா, எல்லாருக்கும் சேர்ந்து ஓரளவுக்கு டீசென்ட்டான வீடு வேணும்னு சொல்லி அந்த வீட்ட நாங்க வாங்கிட்டோம். எனக்கு அந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் ஒரு முதல் குழந்தை பொறக்கும். சில வருஷங்கள் அந்த குழந்தைய டே கேர்ல விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா 2 பேரும் சம்பாதிச்சா தான் எங்களுக்கு இருக்க கடன நாங்க அடைக்கவே முடியும். அந்த வீடு வாங்கின கடன அடைக்கவே முடியும். அதனால நான் என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா, குழந்தைய போயிட்டு டே கேர்ல விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே கேர்ல விட்டு நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். சில வருடங்கள் கழிச்சு எனக்கு 2வது குழந்தையும் பொறந்தது. அப்போ நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிசிஷன் நான் எடுத்தேன். ஏன்னா, என்னோட ஃபர்ஸ்ட்டு குழந்தைய நான் டே கேர்ல விடும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். நெறைய வாட்டி நான் டே கேர்ல விட்டுட்டு ரோட்ல வரும்போது அழுதுட்டு வந்திருக்கேன். பிகாஸ் நான் டே கேர்ல விடும்போது அந்த குழந்தை அழுந்துட்டுருக்கும் நான் அத விட்டு வரும்போது. அது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. பிகாஸ் எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. நாங்க ஏர்ன் பண்ணி தான் ஆகணும். அதனால குழந்தைய டே கேர்ல விட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிடுவோம். அப்புறம் சில வருஷங்கள் கழிச்சு எனக்கு 2வது குழந்தை பொறந்தது. அப்போ நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். நான் இனிமே இந்த குழந்தைய டே கேர்ல விடமாட்டேன். எனக்கு என்னோட குழந்தையோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆனது. அதனால நான் வேலைய ரிசைன் பண்ணிட்டு, குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்காக நான் ஹோம் மேக்கரா சேஞ்ச் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டீஸ், இன்லாஸ பார்த்துக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், வீட்ல பார்க்குற வேலைய பார்க்குறது, அது எல்லாமே எனக்கு சரியா இருந்தது. இந்த முடிவு எடுக்கிறது பீயிங் எ ஹோம் மேக்கர் இட்ஸ் நாட் அன் ஈஸி வேலை. இது ஈஸி வேலையே கிடையவே கிடையாது. ஏன்னா நாங்க ஒரே சம்பளத்த வச்சு தான் என்டையர் ஃபேமிலியும் ரன் பண்ணணும். நான் வேலை விட்டேன் அப்படின்னா, என்னுடைய ஹஸ்பண்ட் சம்பளத்த டிபெண்ட் பண்ணி என்னுடைய என்டையர் ஃபேமிலியுமே இருக்கு. ஏன்னா, குடும்பத்தில ஒருத்தருடைய சம்பளத்த வச்சுட்டு லோன் அடைக்கணும், மாத செலவு இருக்கு, குழந்தைங்களுடைய தேவைகள் எல்லாம் இருக்கு. இது எல்லாமே அவங்க மட்டும் தான் சமாளிக்கணும். ஸோ பிகாஸ் நானுமே ஹோம் மேக்கரா இருக்கேன். ஸோ இந்த ஒரு சம்பளத்தில இவ்ளோ நெறைய விஷயங்கள் நாங்க செய்ய வேண்டியதா இருக்கு. அண்ட் ஹோம் லோன் ஒரு பெரிய ஹெட்டேக்கா இருக்கு. அண்ட் குழந்தைங்களுடைய ஃப்யூச்சர் பத்தி கூட நாங்க யோசிக்கணும். எல்லாத்தையும் நாங்க கவனத்தில வச்சு தான் எங்களுடைய ஃபேமிலிய ரன் பண்ணிட்டுருந்தோம். ஹோம் மேக்கரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டிசிஷன் எடுக்கும்போது, நான் நெறைய வாட்டி யோசிச்சு தான் இந்த டிசிஷன் எடுத்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு குழந்தையோட நான் நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணல. வேலை, பணம்னு சொல்லிட்டு அது பின்னாடியே தான் நான் ரன் பண்ணிட்டுருந்தேன். ஆனா 2ண்ட் குழந்தையோட நான் ஸ்பெண்ட் பண்ணணும். கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு டிசிஷன் எடுத்தேன். இந்த டிசிஷன் எடுக்கும்போது நான் 1000 டைம்ஸ் யோசிச்சேன். எப்படி அவங்க சமாளிப்பாங்க? நான் மட்டும் இந்த மாரி வேலைக்கு போகாம இருந்தா, எல்லா பில்ஸையும் அவங்களால எப்படி கட்ட முடியும்? அதெல்லாமே நான் மைண்ட்ல வச்சு, ஓகே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த டெசிஷன நான் எடுத்தேன். இந்த எங்களுடைய டிசிஷன நான் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணது தான். நானும் என்னோட ஹஸ்பண்டும் ஃபர்ஸ்ட்டு குழந்தைய டே கேர்ல விட்டு வரும்போது, அழுந்துட்டு வரும்போது, அன்னைக்கே நாங்க நெனச்சோம். நாங்க கொஞ்சம் ஃபைனான்ஷியலி ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம், எங்களுடைய 2ண்ட் குழந்தை பொறந்ததுக்கப்புறம், நான் டே கேர்க்கு போமாட்டேன். நான் வீட்ல தான் இருந்து குழந்தைங்கள பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு, நாங்க 2 பேரும் உட்காந்து இந்த டெசிஷன நாங்க எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் இது முன்கூட்டியே எடுத்த டெசிஷன் தான்.
ஏன்னா, எங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப லக்ஸூரியான வாழ்க்கைலாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க அந்த மாரி லக்ஸூரி வாழ்க்கைய வந்து நாங்க தேர்வு செஞ்சதே கிடையாது. எங்களுக்கு என்னென்னா, பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வந்து வேணும். இப்ப நாங்க ட்ரிப்பு போனாலும் வந்து பெரிய பெரிய லக்ஸூரி ட்ரிப்ஸ்லாம் வந்து நாங்க செலக்ட் பண்ணவே மாட்டோம். குடும்பத்தோட போவோம். ஃபேமிலி ஃபுல்லா சேர்ந்து ஒரு சிம்பிளான ட்ரிப்ப தான் நாங்க பிளான் பண்ணுவோம். பெரிய வந்து லக்ஸூரி ரிசார்ட்ஸ்லாம் வந்து நாங்க சூஸ் பண்ணவே மாட்டோம். காஸ்ட்லி வெக்கேஷனையும் வந்து நாங்க சூஸ் பண்ண மாட்டோம். ஃபேமிலியோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் எங்களுடைய மெமோரீஸ் எங்களுக்கு. அதுதான் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான எவர்லாஸ்டிங் மெமோரீஸா வந்து நாங்க பார்ப்போம். அது ரொம்ப அழகான நினைவுகளும் கூட. நாங்க இந்த மாரி ஒரு ஸ்மால் ஸ்மால் ட்ரிப்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஃபேமிலி ஃபுல்லா வந்து ஒரு சிம்பிளான ட்ரிப்ஸ் வந்து நாங்க போவோம். பெரிய பெரிய லக்ஸரி ரெசார்ட்லாம் நாங்க போனது கிடையாது. காஸ்ட்லி வெக்கேஷன்ஸும் நாங்க சூஸ் பண்ண மாட்டோம். குடும்பமா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ற நேரங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப அழகான நினைவுகளா வந்து மாறியது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து 3வது குழந்தை வந்து பொறந்தது. ஆனா, அந்த குழந்தை வந்து டிஸ்எபிலிட்டியா வந்து இருக்கு. அது ஃபிசிக்கலி சேலஞ்சிங் குழந்தையா வந்து இருந்தது. ஸோ, ஆப்வியஸா வந்து இந்த குழந்தைய வந்து நான் வீட்ல இருந்து தான் பார்த்துக்கணும். நான் வந்து வேலைக்கு போக முடியாது. அந்த நேரத்தில வந்து நான் வீட்ல இருந்து தான் எல்லா குழந்தைங்களையும் வந்து பார்த்துக்கிட்டேன். குழந்தைங்கள வந்து நாங்க நேரடியா கவனிச்சா தான். யார்கிட்டயோ விட்டோம் அப்டின்னா வந்து அவங்க நல்லா பார்க்க மாட்டாங்க. பெத்த தாய் மாரி அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. அண்ட் மோரோவர் வந்து இப்போ டே கேர்ல விடும்போது நெறைய குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ நாங்க 1 குழந்தைக்கு, 2 குழந்தைக்கு, இல்ல 3 குழந்தைக்கு குடுக்குற கேர் வந்து அவங்க அத்தனை குழந்தைகளும் குடுக்கணும்னு சொல்லி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அத்தனை பேரையும் வந்து பார்த்துக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். காலம் வந்து போக போக என்னுடைய ஹஸ்பண்டோட கெரியர் வந்து நல்லா வளர்ந்தது. அவங்களுடைய சேலரி வந்து நல்ல ஒரு டீசென்ட்டான சேலரியே வந்து உயர்ந்தது. அதுக்கப்புறம் நாங்க ஃபைனான்ஷியலி கம்ஃபர்டபுளா வந்து இருந்தோம். இப்போ வந்து எங்களுடைய குழந்தைங்களும் வந்து பெரியவங்க ஆயிட்டாங்க. 2 குழந்தைங்க திருமணம் செஞ்சு நல்லா வந்து குடும்பமா வந்து வாழ்றாங்க. என்னுடைய லாஸ்ட் பையனும் இண்டிபெண்டன்ட் லைஃப்ப வந்து வாழ்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கான். நெறைய பேர் வந்து நெறைய ட்ரீம்ஸோட இருப்பாங்க. நான் வாழ்ந்தா இப்படி தான் வாழ்வேன். நான் வந்து லக்ஸூரியான வாழ்க்கைய தான் வாழ்வேன். நான் ஏழையா வாழ மாட்டேன். ஏழை குடும்பத்தில பொறந்திருப்பாங்க. ஆனா, வாழ்க்கை வந்து ஹை லெவல் ட்ரீமிங்கில வந்து இருப்பாங்க. இது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். லைஃப் நம்மளுக்கு அப்படி கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் ட்ரீம்ஸ்லாகட்டும் நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும். நல்லா ட்ரீம் பண்ணுங்க. அது தப்பு கிடையாது. ஆனா, நம்மளுடைய வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்லி அதையே உக்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது. இருக்கிற வாழ்க்கைய வந்து நம்ம கையால நம்ம ஷைன் பண்ணிட்டு, நல்லா வாழ கத்துக்கணும். அண்ட் நம்ம எந்த சிச்சுவேஷன்ல இருக்கோமோ, அந்த சிச்சுவேஷன வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். நம்மக்கிட்ட பெரிய சம்பளம் மட்டும் இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம எடுக்கிற டெசிஷன் தான் கரெக்டான டெசிஷனா இருக்கணும். அளவான ஆசைகள வந்து வச்சிருக்கணும் நம்ம. இப்போ 1,00,00,000 எடுத்துட்டு போயிட்டு 2 பேர்கிட்டயும் வந்து ஒரு 1,00,00,000 வந்து நீங்க குடுத்து பாருங்க. ஏ, பி கிட்ட. அந்த 1,00,00,000 வந்து ஏ வந்து 10,00,00,000 ஆக்கலாம். அதே பி வந்து அத ₹0 கூட ஆக்கலாம். ஏன்னா வந்து அவனோட டெசிஷன்ஸ் வந்து அவன் எடுக்கிற டிசிஷன் வந்து கரெக்டான டிசிஷன்ஸா இருக்காது. ஏ வந்து சரியான திட்டமிட்டு, அளவான ஆசைகள வச்சு, அவன் வந்து என்ன பண்ணணுமோ அத பண்ணி அத டபுள் ஆக்கியிருக்கான். ஆனா பி வந்து வீண் செலவழிச்சு அது 0 ஆக்கியிருக்கான். இதுதான் டிஃப்ரென்ஸு. பெரிய சம்பளம் இருந்துட்டா மட்டும் நம்ம நல்லா இருப்போம்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம எடுக்கிற டெசிஷன் தான் எண்ட் ஆஃப் த டே. சில டைம் வந்து குடும்பத்துக்காக கூட நம்ம நெறைய சாக்ரிஃபிகேஷன் வந்து பண்ணுவோம். ஆனா, அந்த சாக்ரிஃபிகேஷன்னால நம்மளுக்கு வந்து ஹேப்பியா வந்து இருக்கும். இதுதான் உண்மை. இப்போ சோஷியல் மீடியால வந்து நம்ம அவங்க லைஃப் அப்படி இருக்கா, இவங்க லைஃப் இப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப கம்பேரிசன் வந்து பண்ணி, நம்மளுடைய மனச வந்து நம்மளே வருத்திக்கிறோம். சோஷியல் மீடியாவ பார்த்து வந்து டிசைட் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் அவங்களோட பேஸ் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க எப்படி இருப்பாங்க வீட்லன்றது நம்மளுக்கு தெரியாது. சோஷியல் மீடியால லைக்காக, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்காக அண்ட் வந்து இந்த கமெண்ட்காக வந்து அவங்க எப்படி வேணா ஆக்ட் பண்ணலாம் சோஷியல் மீடியால. ஆனா அவங்க சந்தோஷமா இருக்காங்களா அந்த லக்ஸுரி லைஃப்ல அப்படின்றது வந்து அகைன் இட் இஸ் கொஸ்டின் மார்க் தான். நிம்மதியான வாழ்க்கைய வந்து சூஸ் பண்ணுங்க. ஒரே சம்பளத்தில வந்து வாழ்றது அப்படின்றது வந்து எல்லோருக்கும் பாசிபிள் வந்து கிடையாது. ஆனா, அன்னெசசரி செலவு வந்து எல்லாரும் குறைச்சுக்கலாம். ஃபேமிலி டைம வந்து நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இது எல்லாராலயும் வந்து முடியும். நான் இன்னைக்கு சொன்ன ஸ்டோரி வந்து இந்த உலகத்தில வாழ்ற ஒருவருடைய உண்மையான ரியல் ஸ்டோரி தான் இது. இதே மாரி மோர் பவர்ஃபுல் ஸ்டோரீஸ்க்காக நம்மளோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தட் ஸ்டே டியூன். டேக் கேர். பை பாய்.